பிஸ்மில்லாஹி மாஷா அல்லா. இப்போ அந்த பள்ளிவாசல மஸ்ஜித் நபியினுடைய கேட் நம்பர் 4 வழியா உள்ள வந்தேன். பார்த்தாக்கா 4:15 ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் பண்ண முடியாது, நிறுத்திட்டாங்க. பாக்கி தொழுவ போங்க அப்படிங்கிறாங்க. வெளியில நின்று தொழுவுறாங்க. அவங்கள்ட்ட சொல்றாங்க, உள்ள போய் தொழுவுங்க, உள்ள தொழுவது 1000 ரக்காத் செஞ்ச மாதிரி செஞ்ச மாதிரி நன்மை, நீங்க உள்ள போங்க அப்படிங்கிறாங்க. அங்க முன்னாட்ட போய் கேட்டேன், அந்த சைட்ல ஒரு செவர் இருக்குது, இந்த செவர் வெளியிலேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவர் தேடி வந்த யகூதிகள்னு சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்னு. என்ன 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 சொல்ற அப்படிங்கிறது. அவருக்கு நம்ம சொல்ற அரபி புரியல, இல்ல நம்மளுக்கு சொல்ல தெரியலையான்னு தெரியல. அல்லாஹ்க்கே வெளிச்சம். அவர் என்ன சொன்னாரு, இது ஒன்றும் தெரியாது, இது ஒரு அடையாளத்துக்காக உள்ளது அப்படிங்கிறாங்க. இந்த இடம் வரைக்கும் பள்ளிவாசல் இருக்குது, பள்ளிவாசல் எல்லையை காட்டுறாங்க, இது வரைக்கும் இருக்குது. இது எந்த மன்னர் கட்டினாருன்னு தெரியல. மாஷா அல்லாஹ், என்ன அழகா இருக்கு பாருங்க. ஒரே டயத்துல 2 லட்சம் மக்கள் தொழுகிற அளவுக்கு வசதி. இப்போ தொழுதுட்டு இருக்காங்க, எல்லாம் தொழுதுட்டு இருக்காங்க. எல்லாமே நன்மையை நாடி இங்கே தொழுதுட்டு இருப்பாங்க. எவ்வளோ தொழுதாலும் நன்மை அப்படிங்கிறதுக்காக. இந்த இடம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 80 அடி இல்லை 100 அடி உயரம் இருக்கும். எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் நிற்கிது. இதனுடைய ஆர்கிடெக்ட், கட்டடக்கலை வல்லுநர்களுடைய திறமை. அந்த ஓரமும் அந்த தூண் இருக்குல்ல, அதுவும் ஒரு தூணு கிட்டத்தட்ட 15 அடி 16 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த தூணுக்கு அடுத்த தூணுக்கும் ஒரு 16 அடி டிஸ்டன்ஸ் இருக்கு, சான்ஸ் இருக்கு. 10 இல்லை 20 அடியே இருக்க சான்ஸ் இருக்குது. அப்படி கட்டிருக்க தூண் இருக்கும்போது இந்த ஹைட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 80லேருந்து 100 அடி ஹைட்ல இருக்குது. அல்லாஹ் ஆலம், எப்படி அவங்க நாலேஜ் யூஸ் பண்ணாங்க, திறமையா கட்டிருக்காங்க. ஆர்கிடெக்ட் அருமையா இருக்குது. இது 3 மாடி கட்டடம், 1 2 3ன்ட்டு. ஆனா எனக்கு அவ்வளவு நான் உள்ள போற இடத்தெல்லாம் இப்படின்னா சுத்தி விட்டுருது, அங்க போங்க இப்படின்னு சுத்தி விட்டுருது. இவங்க அழகா டைவர்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு இடத்துல போடுற மாதிரி இருக்கு, அப்படியே கொண்டு போய் 4வது மாடி கொண்டு போய் விட்டுருவாங்க. அதாவது உசாரா மேலே ஏறதே இல்லை. கீழே இடம் இருக்கும்போது கீழே பிடிச்சிடுறது, இடத்த பிடிச்சிடுறது அப்படிங்கிறதுக்காக தான். இதை பார்க்க மஸ்ஜித் நபி மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அனுப்புறேன். இதை ஷேர் பண்ணலாம் தேவையில்லை, தேவைப்பட்டவங்க பார்க்கட்டும். ஷேர் பண்ணி அடுத்தவங்களுக்கு காட்டி கொடுக்காதீங்க. நான் தான் ஆல்ரெடி அனுப்புறேன்னு. தேவைப்படக்கூடியவர்கள் பார்த்துக்குவாங்க, ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்குவாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் பாதிச்சு செய்யட்டும். எல்லா சகோதரர்களுக்கும் இந்த வாய்ப்பு எல்லாம் கொடுக்கணும். எல்லாரும் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யணும். மக்கா காபா ஷரீஃபை ஜியாரத் பண்ணணும், தவாஃப் செய்யணும். எல்லா வாய்ப்பையும் எல்லா வழிபாடாக சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ். உள்ள சில சமயத்தில் எடுக்கிறாங்க, சில சமயத்தில் எடுக்கலை. இருந்தாலும் நான் அப்படியே நினைச்சு அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நானும் எடுத்து உங்களுடைய மக்களுடைய பார்வைக்காக போடுறேன். ஃபுல்லாக எல்லா இடமும் அதே மாதிரி தான் இருக்கும். லைட்டு தங்க முலாம் பூசியிருக்காங்க. இந்த கோல்டெல்லாம் கலர் போகவே போகாது. கோல்டு இல்லை, தங்க முலாம் அப்படிங்கிறாங்க. இதை எத்தனை பில்லியன் டாலர் செலவு பண்ணிப்பாங்க, $1 ட்ரில்லியன் செலவு பண்ணிப்பாங்க. இதே லெவலில் இந்த கட்டடம் எத்தனை அடி இருக்குன்னு சொல்ல தெரியல கட்டாது. இது நெட்டில் தகவல் பார்த்தாருன்னா நான் அது மேலே எழுதிட்டேன். இன்ஷா அல்லாஹ். ஓகே, பார்த்தக்கூடிய சகோதரர்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் மீண்டும் வாய்ப்பளிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் துவா கேட்டுக்கோம். யாரா இருந்தாலும் ஒரு சிறு வயசு கொண்டே உம்ரா பயணத்தை வச்சுங்க. ஏண்டா சுமார் ஒரு 35 வயசு வச்சுங்களேன், அதுக்குள்ள செஞ்சுங்க. ஏன்னா உம்ரா பயணங்கிறதுக்கு உடம்புனால செய்யறது கிடையாது. உடம்பு என்ன ஃபிட்டா இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாம் இதனுடைய வேலைகள் எல்லாமே காலால தாவஃப் செய்யறது, மஸ்ஜித் நபி சுத்தி வர்றது எல்லாமே காலுக்கு தான் வேலை. அதனால கரெக்டாக சிறு வயசுல செஞ்சதுலாம் உங்களுக்கு நல்லா பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பளிப்பான 100 வாட்சியும் ஈமானோட வாழ்றதுக்கு பாக்கியம் அல்லாஹ் கொடுக்கணும்னு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். தக்கபல் அல்லாஹ் மின்னா வ மின்கும். அல்லாஹ் உங்கள்கிட்ட என்னுடைய நல்ல அமலை ஏற்றுக்கொள்வானா. ஆமீன்.